வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம கேம் சேஞ்சர் இந்த திரைப்படத்தை நம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு இருக்கிறது வந்த படங்கள்லேயே பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் அப்படின்னு பேர் எடுத்த ஒரு படம் சங்கர் அவர்களுடைய திரைப்படம். இந்தியன் 2ல அடித்தது பத்தாமல் இப்போ கேம் சேஞ்சர்லேயும் போட்டு அவரை அடிக்கடி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அந்த அடி ஒர்த்தா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக கிடையாது. கேம் சேஞ்சர் இது என்ன கதை அப்படின்னா ரொம்ப பழைய கதை தான். ஒரு 7-8 திரைப்படங்களோட ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்து கொடுத்த மாதிரி தான் இருக்குது. மெயினாக முதல்வன், அப்புறம் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு எத்தனை பேருக்கு தென்னவன் ஒரு திரைப்படம் இருக்கிறது தெரியும்னு தெரில. கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் அது கிட்டத்தட்ட இந்த 2 திரைப்படங்களோட தான் மெயினாக இருக்குது. அப்புறம் சிவாஜி அந்த மாதிரி நிறைய சங்கருடைய திரைப்படங்களே இதுக்கு முன்னாடி பார்த்த திரைப்படங்கள் நிறைய அப்பப்போ உள்ளே வந்துட்டு போகுது. ராம் சரண் அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கார். ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் படித்து காதலிக்காக ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு. கலெக்டராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நடுவில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல். அதான் அவர் சொல்கிறேனே, மொத்தமாக எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அடித்த மாதிரி இருக்கிறதுனால இத்தனை படங்களையும் சேர்த்து பண்ண மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கடைசியாகவும் சிஎம் ஆயிடுறாருன்னு வைங்களேன். இந்த படம் தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா, ஏற்கனவே பார்த்ததை திருப்பி பார்க்குறோம் அப்படிங்கிற பிரச்சனை மட்டும்தான் இதில். மற்றபடி படத்தில் எல்லாமே இருக்குது, அளவு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக பிரம்மாண்டம், தேவைக்கும் அதிகமும் தேவையில்லாத இடங்கள்லையும் நிறைய இருக்குது. அது சங்கர் படத்தோட ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ராம் சரண் அவரால் என்ன முடியுமோ அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர்ற அந்த அப்பா ராம் சரண் கேரக்டரில் அவர் திக்கி திக்கி பேசுகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கியாரா அத்வானி தேவையில்லாத ஒரு ஆணி. ஒரு சங்கர் படத்திலேயே ரொம்ப கம்மியாக எழுதப்பட்ட திணிக்கப்பட்ட ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சலி அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அஞ்சலி அது அப்படின்னு வியக்கிற அளவுக்கான ஒரு நடிப்பு, அருமையான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்லையும் சரி, நிகழ்ந்த காலத்துலேயும் சரி. அதுக்கப்புறம் ஜெயராம் தான் இருக்கிறதுலே சர்ப்ரைஸ் எலமெண்ட். எல்லாருமே விஜயசூர்யாவோட நடிப்பை பாராட்டுறாங்க. அவர் எப்போதும் போல மாநாட்டெல்லாம் எப்படி வில்லத்தனம் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த மாதிரியான நடிப்பை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஜெயராம் சான்ஸே இல்லை. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அவ்வளோ ஒரு நக்கல் நையாண்டி பிடிச்சி அப்படி ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ். அவருடைய காமெடி பெர்ஃபார்மன்ஸில் அவரோட பீக்கு இதுதான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கிட்டத்தட்ட ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு, ஏகப்பட்ட பொருட்செலவு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸு யாரும் முதல்வன் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. முழுசாக யாரும் உட்காந்து பார்த்தாங்களான்றது தெரியல. தென்னவன் ஒரு படம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த திரைப்படம் போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் தான். இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒன்றும் மோசமான திரைப்படம் கிடையாது. அது அந்த இந்தியன் 2வோட வன்மம் இன்னும் முடியல போல இருக்குது. அதனால இன்னமும் இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. பட் தாராளமாக தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த திரைப்படத்துக்கு நம்பி போகலாம். இந்த விமர்சனம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.